ஈரோடு பரப்புரை கூட்டத்தை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? ரொம்ப கேவலமான பார்வையா தான் இருக்குது. ரொம்ப அசிங்கமா தான் இருக்குது. தூய ஆட்சி தருவான் அப்படின்னு சொல்றான் விஜய். ஆனா எஸ்ஐஆர் பத்தி பேச மாட்டான், திருப்பரங்குன்றத்துல தங்கிங்க பண்ற கலவரத்தை பத்தி பேச மாட்டான், டீலிமிட்டேஷனை பத்தி பேச மாட்டான். இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல பிஜேபி பண்ற அயோக்கியத்தனத்தை பத்தி பேச மாட்டான். பிஜேபி ரிசர்வேஷனுக்கு எதிராக செயல்படுது, மாநில நிதி பகிர்வுக்கு எதிராக செயல்படுது, மாநில உரிமைக்கு எதிராக செயல்படுது, மாநில மொழிக்கு எதிராக செயல்படுது. இத பத்தி எல்லாம் அவன் கண்டிக்காம பங்களாக்குள்ள பூந்துன்னு உட்காந்துன்னு இருப்பான். இவன் தூய அரசியல் தருவான்னு நான் நம்பணுமா? களத்துல நின்னு இருக்கிறான், பேசி இருக்கிறான், மக்களா பயணம் பண்ணி இருக்கிறான்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இவன் தூயாட்சி தருவான்னு சொல்றதுக்கு 41 பேர் செத்து போயிட்டாங்க, மைக்க போட்டு கேக்குறாங்க, தலை தெறிக்க ஓடுறான். 30 நாள் பங்களா விட்டு வெளியே வரல அவன். இப்ப இவன் தூயாட்சி தருவானாமா? சார், இல்லாதது ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்லுங்க சார். இது வரைக்கும் பண்ணாதது ஏதாவது சொல்ல சொல்லுங்க சார். பல பிரச்சனைக்கு வாயே திறக்க மாட்டேங்கிறான். இருக்கிற திட்டத்தையே நாம